ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து பீட்ஸ் லோடிங் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட்னு ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து எந்த த்ரெட்டு, அதாவது பைப்பிங் த்ரெட் வைக்காமல் ஃப்ளாட்டாக போட்டுட்டு போடுற பீட் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 2 பீடு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேனோ அந்த ஸ்லாண்டிங்லேயே வந்து, அதாவது கிராஸாக 2 பீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது அந்த கார்னர் வரும் இல்லையா, அந்த கார்னர் வரும்போது நமக்கு வந்து எத்தனை பீட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸை வந்து சேமாக கொண்டு போகணும். இப்போ 5 பீட்ஸ் வந்தால் 5 பீட்ஸ் தான் எண்ட் ஆகிற வரலையும். இப்போது நான் எப்படி நான் இது பண்ணுறேன்னா, கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கீழேருந்து மேலே கொண்டு போய் ஸ்டிச்சஸ், அதாவது பீட்ஸு எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து திரும்ப வந்து நாட் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது கீழே கொண்டு வந்துட்டோமா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பீட்ஸை வந்து இந்த இடத்துல செயின் போடுறோம். பக்கத்தில் கீழே இறக்கி ஒரு நாட் போடுறேன், அதாவது எண்ட் நாட், குட்டியாக செயின் போடுவோம் இல்லையா, அந்த செயின் போட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வந்து பீட்ஸை வந்து ஃபில் பண்ணி மேலே கொண்டு போய் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு லாக் அதாவது செயின் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம லாக் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து அதாவது கீழே வரும்போது சைடில் கொண்டு போகணும், மேலே கொண்டு போகும்போது மேலே கொண்டு போய் லாக் போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான ஒர்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பீட்ஸ் அதாவது த்ரெட்டு லோடிங்க்கும் இதே சேம் தான், பீட்ஸ் லோடிங்க்கும் இதே சேம் தான். இப்போ வந்து நான் ஒரு லீஃப் ட்ரா பண்ணுறேன். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்லாண்டிங்காக பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக, உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அப்படி ஷேப் வரல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் கூட அது மேலேயே நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணலாம். அடுத்து இன்னொரு லீஃப் போடுறேன் பாருங்கள். இதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அதாவது சென்டர்லேருந்து நம்ம வந்து பீட்ஸ் எடுத்து கொண்டு போய், இப்போ 5 பீட்ஸ் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து 5 பீட்ஸ் வச்சு லாக் பண்ணி திரும்ப வந்து கீழே கொண்டு வரோம். இங்கேருந்து திரும்ப பீட்ஸ் வந்து மேலே கொண்டு போகணும். இதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. நம்ம வந்து இதை எப்படி ஃபில் பண்ணணும்னா, அதாவது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடுத்து வந்து இன்னொரு மெத்தடு என்னென்னா, ஒரு சைடு, அதாவது ஒரு லீஃப் இருக்குன்னா அதை ஆஃபாக பிரிச்சுட்டு ஒரு சைடு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃபில் பண்ணலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ சென்டரில் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த சைடுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு சைடு ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகெயின் வந்து இன்னொரு சைடு ஃபில் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. வாங்க இந்த மெத்தடு எப்படின்னு தெரிஞ்சிட்டால் போதும். எந்தெந்த மெத்தடு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பீட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரம் ப்ராக்டிஸ் ஆயிரும், நல்லாவும் ஒர்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த கார்னர்லேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோட் 2 சைடும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது இல்லையா. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா ஸ்லாண்டிங்காக கொண்டு போகும்போது எடுத்த உடனே நம்ம 4 பீடு 5 பீடு வைக்க முடியாது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், கீழே தான் செயின் போடுறேன். போட்டு அடுத்து ஒரு 3 பீட்ஸ் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து செயின் போட்டு மேலே லாக் பண்ணுறேன், நான் சைடில் லாக் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே கொண்டு போகிறேன் பாருங்கள். கீழே தான் செயின் போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 சுகர் பீட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்னருக்கு வந்துடுச்சு. 5 சுகர் பீட் வச்சு மேலே செயின். இப்போ அகெயின் த்ரெட்டை கொண்டு வந்து கீழே கொண்டு போய் லாக் போடணும். சரிங்களா? லாக் போட்டு அதுக்கப்புறம்
5 பீட் வச்சு செயின் போட்டு மேலே தான், அதாவது அந்த பீடுக்கு மேலே வந்து இது பண்ணுறோம். இங்கே வந்து பீடுக்கு சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிராஸாக ஸ்லாண்டிங்கான அதாவது ஸ்லாண்டிங்னா கிராஸான பீட் ஒர்க் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் 5 பீடு வச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போடுறோம் இல்லையா, அந்த பீடோட மேலே பாருங்கள் திரும்ப லாக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து சைடில் லாக் பண்ணிட்டு வரணும். இப்போது லாக் போட்டு அப்படியே கீழே வந்து லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது 5 பீடு வச்சு திரும்ப 5 பீடு, அதாவது அந்த கார்னருக்கு 5 பீடு வந்தது. அதனால் அந்த 5 பீடே இருக்கட்டும்னு சொல்லி நான் இப்போது 5 பீடாக தான் நான் ஃபில் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ வந்து அப்படியே சைடில் போடணுமே தவிர கீழே போடக்கூடாது ஸ்டிச்சஸ். அங்கே பாருங்கள், அப்படியே மேலே இழுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த சைடில் தான் போடுறேனே தவிர நான் கீழே போடல. இப்போ இங்கே பாருங்கள், சைடில் அதாவது ஸ்டிச்சு போட்டு நான் கீழே கொண்டு வரேன். அந்த இன்னொரு லாக் ஸ்டிச்சு அப்படி கொண்டு வரும்போது தான் அந்த கிராஸ் ஸ்லாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லாண்டிங்காக போடும்போது தான் ஒர்க்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். த்ரெட் ஒர்க்லேயும் இதே சேம் தான் பார்த்தோம், அதுவும் இதே சேம் தான். இப்போ வந்து நம்ம இதே வந்து ஃப்ளாட் லோடிங் அப்படிங்கிறனால நம்ம இப்படியே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பேடட் லோடிங் அப்படின்னா இந்த சென்டரில் நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சு கம் வச்சு ஒட்டிட்டோம். அப்படி இல்லை அது மேலே ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்கிங்காக தெரியும். அது வந்து பேடட் லோடிங். இது வந்து ஃப்ளாட்டாக நம்ம உள்ளே வந்து எந்த பைப்பிங் த்ரெட்டும் வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து நெக் சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். இல்லாட்டி நான் இப்போ காட்டினேன் இல்லையா உங்களுக்கு லீஃபில் எப்படி ஃபில் பண்ணணும்னு, அந்த மாதிரி லீஃபில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ளாரில் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கே ஒரு டெக்னிக் கிடைக்கும். அதை வச்சு வந்து நீங்கள் எந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. அடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் எந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ஷேப் வரைஞ்சி அதில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் வந்து புது புது ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆரி ஒர்க் போடுற எல்லா சேனல்ஸும் செக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ எண்டிங் வந்துட்டேன். எண்டிங் வரும்போது மேலே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே சேம் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து 5 பீடு வச்சுருக்கேன். அடுத்து வந்து நான் 2 பீடு தான் வைக்க போகிறேன். 2 அல்லது 3 பீடு வைக்கலாம். இந்த இடத்துல 3 பீடு வைக்கிறேன் பாருங்கள். அடுத்து வந்து 2 பீடு தான் வைக்க போகிறேன். 2 பீடு வச்சு நம்ம எண்ட் பண்ணிட்டோம்னா அந்த அதாவது நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி தானே கொண்டு வந்திருக்கோம். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதுதான் வந்து உங்களுக்கு லோடிங் ஸ்டிச். இப்படி தான் லோடிங் ஸ்டிச் போடணும். இதுவே வந்து பேடட் லோடிங்னா சென்டரில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லோடிங் போட்டுட்டு வரணும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.